அனைவருக்கும் வணக்கம். பெரியநாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் நடந்த சாமி ஆட்டத்தினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது 3வது பாகம். சில பக்தர்கள் தொடர்ந்து சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். சாஸ்தா யார்? எப்படி அவர் முதன்மை கடவுள்? அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள். ஏற்கனவே சாஸ்தா பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். மறுபடியும் ஒரு முறை நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். ஹரி என்றால் திருமால், விஷ்ணு, ஹரன் சிவன். ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் சாஸ்தா. இது பலமுறை சொன்னாலும் நமக்கு மறுபடியும் அதில் ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படி என்றால் ஐயப்பன் யார்? தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படும் ஐயப்பன் யார்? ஐயனார் யார்? இது எல்லாமே சாஸ்தாவின் அவதாரங்கள். நமது இந்து கடவுள்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை பேரும் பல அவதாரங்களில் வந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அவதாரங்களில் ஒன்றுதான் கேரளத்திலே வீட்டிருக்கும் ஐயப்ப சுவாமி. தர்மசாஸ்தா என்றுதான் அழைக்கிறார்கள். ஐயனாரும் அந்த வகையில் தான் வருகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு சாஸ்தா பற்றிய ஒரு குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, சாஸ்தா எப்படி முதன்மை கடவுளானார்? அது அடுத்த கேள்வி. ஆணுக்கும் பிறந்தவர். அப்படி நாம் சாஸ்தா என்றவுடன் அப்படி ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி வருகிறோம். உண்மையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் சாஸ்தா. எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். தமிழ் கடவுள்கள் என்று நீங்கள் யாரை எடுத்தாலும், இந்து கடவுள் என்று யாரை எடுத்தாலும் அவர்களுக்கு பல அவதாரங்கள் இருக்கும். அப்படித்தான் சிவபெருமான் ஒரு அசுரனுக்கு ஒரு வரம் கொடுப்பார். என்னவென்றால், அவனது ஆள்காட்டி விரலை யார் தலையில் வைத்தாலும் அவர்கள் தலையை சிதறி இறந்து விடுவார்கள். அது யாராக இருந்தாலும் அப்படி என்று ஒரு வரத்தை கொடுத்து விடுவார். அந்த அசுரன் அந்த வரத்தை சிவபெருமானிடமே டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ அசுரனை அழிச்சாக்கணும், வேற வழி இல்லை. அப்போ விஷ்ணு ஒரு பெண் அவதாரம். விஷ்ணு, திருமால், பெருமாள் இதெல்லாம் ஒரே ஆட்கள். ஸோ அவர் எடுத்த ஒரே ஒரு பெண் அவதாரம் எதுவென்றால் மோகினி. அந்த மோகினி அவதாரம் ஒரு பெண் அவதாரம். அழகில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. இப்படி ஒரு அழகான தோற்றம் எடுத்ததற்கான காரணம் ஒன்று, இந்த அசுரனை அழிக்கணும். இன்னொன்றும் இருக்கிறது. திருப்பாற்கடலை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடைந்து அதில் ஒரு அமுத கலசம் கிடைக்கும். அது தேவர்களுக்கு சேர வேண்டியதை அசுரர்கள் பறித்துக் கொள்வார்கள். அதையும் வாங்கி தேவர்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான 2 முக்கியமான விஷயங்களுக்காகத்தான் திருமால் மோகினி அவதாரம் எடுத்திருப்பார். அப்படி அவர் பெண் அவதாரம் எடுத்திருக்கும் போது அவர் அழகில் மயங்கி சிவபெருமானும் விஷ்ணுவும் அந்த மோகினி அவதாரத்துக்கும் பிறந்ததுதான் சாஸ்தா. 2 பெரிய கடவுள் சிவபெருமான், விஷ்ணு, அவர்களுக்கு மகனாக பிறந்ததால் முதன்மை கடவுளாக சாஸ்தா அறியப்படுகிறார். இது ஒன்று. அடுத்தது, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே சாஸ்தா இருந்தால், சாஸ்தாவிற்கென்று பீடம் இருந்தால், சாஸ்தா பிறக்காமல் அந்த கோவிலில் வேற எந்த சாமியும் ஆடமாட்டார்கள். முதல் பூஜை யாருக்குத்தான் இருக்கும் என்றால் சாஸ்தாவுக்குத்தான் இருக்கும். சாஸ்தா பிறந்தால்தான் மற்ற தெய்வங்களே அந்த கோவிலுக்கு வருவார்கள். நமது கோவிலிலும் திங்கட்கிழமை முதல் பூஜை சாஸ்தா பிறப்பு தான். சாஸ்தாவுக்கான வில்லுப்பாட்டு சாஸ்தா தான் பிறப்பார். அதனை தொடர்ந்து தான் மற்ற தெய்வங்களையும் அவர் அழைத்து எல்லோருமாக சேர்ந்து ஆடுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் பெரியநாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் புதன்கிழமை நடைபெறும் பூஜை அது சுடலை மாடனுக்கானது, காலன் சுவாமிக்கானது. அதாவது நாங்கள் முன்னாடி இந்த கோவிலில் வெளிக்கொடை என்று சொல்வோம். வெளிக்கொடை என்றால் காவல் தெய்வங்களாக இருக்கிறவர்களுக்கான ஒரு பூஜை என்று அந்த புதன்கிழமையே சொல்லுவோம். நமது கோவிலில் சைவ பூஜை, ஆடு கோழி என்று எதுவும் வெட்டுவதில்லை. அப்படி நடக்கும் பூஜையில் சுடலை மாட சுவாமி தான் முதலில் வருவார். அதனைத் தொடர்ந்து காலன் சாமி வருவார். இது வழக்கம். ஆனால் எப்போது நாம் பீடம் அமைத்தோமோ, யாருக்கு? சாஸ்தா சுவாமிக்கு எப்போது பீடம் அமைத்தோமோ அதிலிருந்து புதன்கிழமையும் முதலில் வருவது சாஸ்தா தான். சாஸ்தாவுக்கு பூஜை கொடுத்தவுடன் சாஸ்தா வந்து விடுவார். வந்தாலும் அவர் அங்கு ஆடுவதில்லை. 1 வருடம் ஆடினார். அதற்கு பிறகு ஆடுவதில்லை. அவரே திருநீர் போட்டுக்கொண்டு கோயிலை விட்டு வெளியே சென்று விட்டு மறுபடி உள்ளே வருவார். சாஸ்தா சாமி நமக்கு புதன்கிழமை ஆடுவதில்லை. ஆனாலும் முதலில் வருவது யார்தான்? சாஸ்தா சுவாமி தான் வருவார். இப்போது உங்களுக்கு சாஸ்தா பற்றிய குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, தற்போது நமது பூஜைக்கு வாருங்கள். பங்குனி உத்திரத்தில்
சாஸ்தாவிற்கான சிறப்பு பூஜை தான் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலிலும் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் பொங்கல் வைத்து பொங்கலை சாஸ்தாவிற்கு படைத்து அனைவரும் சாமி கும்பிடுவார்கள். ஒரு வெண்பொங்கல் பெருமாள் சுவாமிக்கு வைத்திருப்பார்கள். நீங்கள் இந்த வீடியோவும் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். பொங்கல் பானை அத்தனையும் சாஸ்தாவிற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கும். ஆனால் சாமி ஆடி அம்மன் வந்து, சுடலை மாடன் வந்து, காலன் சுவாமி வந்து எல்லோரும் ஆடும் போதும் சாஸ்தா சாமி ஆடும் நபர் சாமி ஆடி தனக்கு படைத்திருக்கும் பொங்கல் பானை ஒவ்வொன்றையும் வரிசையாக அம்மாவிற்கு ஒன்று, சுடலை மாடனுக்கு ஒன்று, காலன் சுவாமிக்கு ஒன்று என்று வரிசையாக கொடுத்து தான் சாமி ஆடுவார்கள். அவர்களும் அதை பக்தர்களுக்கு வழங்கி அவர்களும் சாப்பிட்டு தான் அந்த பொங்கல் பானையிலிருந்து எடுத்து சாப்பிடுவதையும் நாம் பார்க்க முடியும். இப்படித்தான் நமது கோவிலில் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் அனைத்து சாமிகளும் இருக்கிறார்கள். அடுத்தது அனைவருக்கும் இருக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பமானது காலன் சுவாமி. யார் காலன் சுவாமி? காலன் பெரியவரா, சுடலை மாடன் பெரியவரா? இப்படி சில கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான பதிலும் நிச்சயமாக நானே தருகிறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதுவரை உங்களிலிருந்து நான் விடைபெறுகிறேன். பாகம் 4 மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி.